Hi my dear 12th and 11th standard பசங்களா, இப்போ நம்ம direct speech indirect speech ஓட part 2 தான் பார்க்க போறோம். This is Asha ma'am here from Vedantu. So already part 1 video release ஆயிடுச்சு. அதை பார்க்காதவங்க இப்பவே பாத்துருங்க. And அந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா direct speechனா என்ன, indirect speechனா என்னன்னு ஒரு ஜெனரலா ஒரு introduction பார்த்துட்டு direct speechல ஒரு sentence கொடுத்திருந்தா அதை எப்படி indirectா மாத்தணும் அப்படிங்கற ஒரு ரூல்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம். plus ஒரு சில exercise பார்த்திருந்தோம். இந்த வீடியோல இன்டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்திருந்தா எப்படி டைரக்டா மாத்துறது அப்படிங்கற ரூல்ஸ் பார்க்கலாம். பிளஸ் அது மட்டும் இல்லாம பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்காங்க இதுவரைக்கும் அப்படிங்கற क्वेश्चंஸை லைவா நம்ம இப்பவே சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ வீடியோக்குள்ள போயிரலாமா? சோ இப்போ பார்ட் 2 வீடியோ பார்ட் 1 ஓட PDF ஆல்ரெடி வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் வந்து சர்க்குலேட் ஆயிடுச்சு. அது பார்ட் 1க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கலி கிடையாது. அந்த ஒரு PDF இருந்தாலே டைரக்ட் இன்டைரக்ட் ஈஸியா வந்து எழுதிடலாம். ஸோ அந்த PDF இன்னும் நீங்க வாங்கல அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எங்க மேம் இருக்குன்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம வீடியோக்கு கீழே மோர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே இருக்கு. இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் இல்ல ஃபாலோ மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? இப்போ ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன? ஒருத்தங்க சொன்னதை அப்படியே கொட்டேஷனுக்குள்ள சொல்றதுதான் டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த இடத்துல கொட்டேஷன் இல்லையே மேம், ஆனாலும் இது டைரக்ட் ஸ்பீச் தான். ஏன்னா ஜிம்மி செட், ராம் செட், குமார் செட், இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸுமே இல்லையே. ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இங்கே கிடையாது. ஸோ பேரட்ஸ் கேன் டாக் அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச். ஆல்சோ இதுவும் டைரக்ட் ஸ்பீச் தான். ஏன்னா ஹீ செட் அப்படின்னு போட்டுட்டு கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் டைரக்ட் ஸ்பீச் தான். இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணுறது, லைக் நம்ம அப்படியே ரிப்பீட் பண்றதுக்கு பேரு தான் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, ஜிம்மி செட் தட் யூ குட் டாக். இந்த இடத்துல கொட்டேஷன் மார்க்கும் கிடையாது. பிளஸ் ஜிம்மி அப்படின்ற ஒருத்தங்க சொன்னதை நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்றோம். ஓகேவா? ஸோ இது இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ டைரக்டா இருந்தாலும் இன்டைரக்டா இருந்தாலும் இன்னொரு ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணணும். அது என்ன மேம் ரிப்போர்ட்டிங் வேர்பு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இதுதான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். டாட் செட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப செட் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். சரியா? இதை தான் நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கும். எப்படி மாற்றணும்? இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி இருந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்படி மாறும். தட் இஸ் இதெல்லாம் டைரக்ட் ஸ்பீச். ரெட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த டேபிள் PDF ஆல்ரெடி ஷேர் ஆயிருக்கா? அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதை நான் மாற்றி எல்லாம் கொடுக்கல, ஏன்னா மாற்றி கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. திஸ் இஸ் டைரக்ட். இந்த ரெட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்டைரக்ட். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இப்போ இன்டைரக்ட்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்தாலும் ரிவர்ஸ்ல இப்படி மாற்றிக்கோங்க. சரியா? இப்போ ஆஸ்ட்னு இருந்தா டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாற்றுவீங்க? சே, செட், ஆஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸாக மாற்றிக்கலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஆட் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டெப் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, அதை டைரெக்டாக மாற்றணும்னா கன்ஜங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அதில் கன்ஜங்ஷன் இருக்கும், ஆனால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் இந்த மாதிரி கன்ஜங்ஷன் இருக்கும். தட், இஃப், WH கொஷின் தான் சேம் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். டு, நாட் டு, தட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணிடணும். ஆல்ரெடி கொஷனில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் தென் டென்சஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஒரு PDF ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ப்ரெசென்ட்ல இருந்தால் பாஸ்ட்ல மாற்றணும், பாஸ்ட்ல இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல மாற்றணும். இது வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட். இப்போ இன்டைரக்ட்ல இந்த மாதிரி இருக்குன்னா டைரக்டாக மாற்றும் போது அப்படியே ரிவர்ஸ்ல. ஸோ இந்த ஒரு PDF அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் மாற்றியெல்லாம் கொடுக்கல, மாற்றி கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் இதுவா இல்லை இன்டைரக்ட் டு டைரக்ட் இதுவா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆக வேணாம்னு சொல்லி தான் ஒரே ஒரு PDF நான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு PDF நீங்கள் படித்தாலே போதும். சரியா? ஸோ அது ஃப்ரண்ட் வேர்ட்ஸா இல்லை பேக் வேர்ட்ஸா அப்படிங்கிறத டிபெண்டிங் ஆன் தி கொஷின்ஸ் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டென்சஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அதுக்கு the teacher reminded the students to stand up when the national anthem was being sung. So national anthem பாடும்போது ஸ்டூடெண்ட்ஸை எந்திரிச்சு நிற்க சொல்லி டீச்சர் ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் தி கொஷின். இப்படி ஒரு கொஷின் இருக்குன்னா இதுல என்ன டென்ஸ் இருக்கு? was being sung, which means it is past tenseல இருக்கு. அப்ப was வந்து present tenseல மாறணும் இல்லையா? ஸோ அதுதானே இங்க இருக்கு. pastல இருந்தா it should be converted to present.
இது indirect தானே, இது direct தானே, அப்ப இங்கிருந்து இப்படி கன்வெர்ட் ஆகணும். சரியா? So the teacher said to the students அப்படின்னு மாறணும். இங்க reminded அப்படிங்கிற வேர்டை நம்ம மாத்திரணும். That is reporting verb இருக்கு இல்லையா, அதை வந்து மாத்திரணும். அண்ட் கமா கொட்டேஷன் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். அங்கே நான் ரிமூவ் பண்ண சொன்னேன், இன்டெரக்டாக மாற்றும் போது ரிமூவ் பண்ண சொன்னேன், டைரெக்டாக மாற்றும் போது நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் இங்கே எப்போவுமே ஒரு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டாண்டப் when the national anthem is being sung. ஸோ இங்கே இஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். The Prime Minister said that he was determined to abolish poverty. He was அப்படின்னா past tense இல்லையா, அப்போ இது எப்படி மாறும், ப்ரெசன்ட் டென்ஸில் மாறும். பார்த்துடலாமா? The Prime Minister அப்படியே எழுதிக்கலாம், said அப்படியே எழுதிக்கலாம், no changes. தட் இருக்கு இல்லையா, இந்த தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கமாவும் கொட்டேஷனும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். he was determined அப்படின்னு இருக்கு. அப்போ he அப்படிங்கிறது யார் இந்த இடத்துல, பிரைம் மினிஸ்டர். அவர் சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பாரு, ஐன்னு தானே சொல்லியிருப்பாரு. ஸோ I am determined to abolish the poverty. டென்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஓகேவா? இப்போ ரீகால் ஆயிடுச்சா? சரி. ஸோ சேஞ்சஸ் இன் தி ப்ரோனவுன்ஸ், எப்படி ப்ரோனவுன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம பார்த்ததே தான், எப்படி ஹீ ஐயா மாறுச்சு இல்லையா, அதுதான் ப்ரோனவுன் சேஞ்சஸ். இங்கே பாருங்க, லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே எக்ஸாம்பிள், பை மை பேபி இஸ் டியூ இன் நவம்பர். மை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி மாறும், ஹர் பேபி அப்படின்னு மாறும். ஷீ செட் ஹர் பேபி வாஸ் டியூ இன் நவம்பர், இப்படி மாறும். ஓகேவா? பவன் செட் ஹுரா ஐ ஹாவ் டன் மை எக்ஸாம்ஸ் வெல். இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தலாம். ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பவன் exclaimed joyfully that he had done his exams well. So exclaimed joyfully வருது, which is exclamatory sentence இது. அப்ப கண்டிப்பா exclamation mark வந்து direct speechல இருக்கணும் இல்லையா? So பவன் அப்படியே எழுதிக்கலாம். exclaimed joyfully அப்படிங்கிற வேர்டை எப்படி மாத்தணும், said அப்படின்னு மாத்தணும். சரியா? தட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். கன்ஜங்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு கமா கொட்டேஷன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கமா கொட்டேஷன் ஆட் பண்ணியாச்சு. தென் he had done his exams well. he வந்து எப்படி மாறும், ஐ அப்படின்னு மாறும். had done, which means இது past perfectல இருக்கு. ஸோ இது வந்து present perfectல மாறலாம். I have done my exams well அப்படின்னு வரணும். சரியா? ஸோ இந்த இடத்துல exclaimed joyfully இருக்கு, அதனால ஹுரா அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். exclaimed sorrowfully இல்லை sadly இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்தால் நம்ம alas இல்லை ஓ இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அட்வர்ப்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ டுடேன்னு இருந்தால் தட் டேன்னு மாறும், டுமாரோன்னு இருந்தால் த நெக்ஸ்ட் டே இல்லை ஃபாலோயிங் டேன்னு மாறும். ஸோ இதெல்லாமே என்னது, திஸ் இஸ் டைரக்ட் அண்ட் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்ல மாற்றணும்னா இப்படியெல்லாம் மாறும் இல்லையா? இப்போ கொஸ்டினே உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கொஸ்டின்லயே இருக்கும். அப்ப நீங்க எப்படி மாத்தணும், இப்படி ரிவர்ஸ்ல மாத்தணும். சரியா? ஸோ இந்த ஒரு டேபிள ஞாபகம் வச்சுட்டாலே போதும். தென் இங்க பாருங்க, the teacher asked the student why he had been absent the previous day. ஸோ ப்ரீவியஸ் டே வந்து எப்படி மாறும், எஸ்டர்டே அப்படின்னு மாறும். சரியா? ஸோ ஹோல் சென்டென்ஸ்ல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? the teacher அப்படியே எழுதிக்கலாம். ஆஸ்க்ட் அப்படிங்கிற வேர்டு எப்படி மாறும், டைரக்ட் ஸ்பீச்ல செட் அப்படின்னு மாறும். ஸோ யார்கிட்ட கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அப்போ செட் டு தி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒய் அப்படிங்கிற WH வேர்டு இருக்கு, அதை தான் கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் கொஷின் வேர்டாகவும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ WH கொஷினை உங்களுக்கு கன்ஜங்ஷனாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணாதீங்க, அதையே கொஷின் வேர்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? கமா கொட்டேஷன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலாக மாற்றிக்கோங்க. ஒய் he had been absent, which means it is past perfect tense இல்லையா? ஸோ இந்த past perfect tense வந்து past tense ஆகவும் மாறலாம் இல்லை present perfect ஆகவும் மாறலாம். இந்த இடத்துல pastல மாறி இருக்கு, ஏன்னா yesterdayன்னு சொல்லும் போது நம்ம present perfectல சொல்ல முடியாது. ஸோ why were you absent yesterday? சரியா? கண்டிப்பா question mark இருக்கணும். exclamatory sentence அப்படின்னா exclamation mark is very very mandatory. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸ் தான். Pronoun said that he had been walking along the street. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும், என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இது, இட் இஸ் அசர்ட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் என்ன கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும், தட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இது ஆல்ரெடி இருக்கு.
இப்போ இதை டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் போது இந்த தட்டை நான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிக்கலாமா? பிரணவ் அப்படியே எழுதிடலாம். பிரணவ் செட் செட் அப்படி எழுதிடலாம். இப்போ இந்த தட் அப்படிங்கிற வேர்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். சரியா? ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு கமா கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர லெட்டர் எனக்கு எப்பவுமே கேபிட்டல்ல இருக்கணும். ஹீ ஹேட் பீன் வாக்கிங். அப்போ ஹீ அப்படிங்கிற வேர்ட் பிரணவ குறிக்குது. அப்போ பிரணவே சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பான் தன்னை பத்தி? ஐ அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ ஹீ வந்து ஐயா மாறும் இந்த இடத்துல. ஹீ ஹேட் பீன் வாக்கிங். ஸோ இது வந்து எப்படி மாறும்னா ஐ was walking along the street அப்படின்னு போட்டுட்டு கொட்டேஷன் மார்க்கை இன் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஃபுல் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ இந்த கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2024ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டென்சஸ் சேஞ்ச் பண்ணுறது நல்லா தரவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். இப்போ 12th ஸ்டாண்டர்டில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாமா பப்ளிக்கில்? ஸோ இந்த மாதிரி ஒரு டைலாக் கொடுத்து ரிப்போர்ட் தி டைலாக் அப்படி கூட கேட்கலாம். அப்படி கேட்டாலும் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நம்ம படிச்சதே தான். சரியா? சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போது வெஸ்டர்ன். ஸோ வெஸ்டர்ன் அப்படியே எழுதிக்கோங்க. வெஸ்டர்ன் என்ன பண்றாரு? டிட் யூ ஓப்பன் தி டோர் டு தி கார்டனர் அப்படின்னு ரோகரை பார்த்து குவெஸ்சன் கேட்கிறாரு. அப்ப குவெஸ்சன் கேட்டா இங்க என்ன வரணும்? ஆஸ்ட். ரோகர் ஆஸ்ட். யாரை கேட்டாங்க? சாரி, வெஸ்டர்ன் ஆஸ்ட் ரோகர். வெஸ்டர்ன் ரோகரை கேட்டாரு. ஸோ வெஸ்டர்ன் ஆஸ்ட் ரோகர் அப்படின்னு எழுதிட்டு did you open the door to the gardener? இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்? எஸ் ஆர் நோவா WH கொஸ்டினா? எஸ் ஆர் நோ தான். நீ டோர் ஓப்பன் பண்ணியா? எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு என்ன கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும்? இஃப் இல்லை வெதர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ வெஸ்டர்ன் ஆஸ்ட் ரோகர் இஃப் ஹீ. இந்த இடத்துல யூ யாரை டினோட் பண்ணுது? ரோகரை. ஸோ இஃப் ஹீ opened, இது வந்து present tenseல இருக்கு இல்லையா? open அப்படிங்கிறது present tenseல இருக்கு. அப்ப அது past tenseல மாறணும். if he opened the door to the gardener. ஓகேவா? full stop வச்சு முடிச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோ கொஸ்டின் மார்க்கோ எதுவுமே இருக்கக்கூடாது, கொட்டேஷன் இருக்கக்கூடாது. வெஸ்டர்ன் ஆஸ்ட் ரோகர் இஃப் ஹி ஓப்பன் தி டோர் டு தி கார்டனர். இது முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரோகர் சொல்றாரு நோ நான் ஓப்பன் பண்ணல, நான் ஷட்டர் வழியாவே பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? ரோகர் நெகட்டிவ்லி ஸ்டேட்டட் தட் அப்படின்னு சொல்லணும். நோ அப்படிங்கிறது இருக்குன்னா நெகட்டிவ்லி stated that அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நோ மை லார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது அப்படியே நம்ம எழுத முடியாது. ஸோ ரோகர் நெகட்டிவ்லி ஸ்டேட்டட் தட் ஹீ, ஐ வந்து ஹீயா மாறும், ரோகரை குறிக்கிறதுனால ஹீயா மாறும். ஹீ ஸ்போக் த்ரூ தி ஷட்டர். ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் ஆஸ்ட் ரோகர் இஃப் ஹி ஓப்பன் தி டோர் டு தி கார்டனர். ரோகர் நெகட்டிவ்லி ஸ்டேட்டட் தட் ஹி ஸ்போக் த்ரூ தி ஷட்டர். நெகட்டிவ்லி ஸ்டேட்டட் அப்படின்னு வந்தாலே இல்லை நோ அப்படிங்கிற வேர்டு அங்கே இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு இப்படி கன்வெர்ட் பண்ண சொன்னாலும் நெகட்டிவ்லி ஸ்டேட்டட் தட் பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். சரியா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க, the librarian said to the students speak softly. இது வந்து 2023 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இது என்னது? சத்தம் இல்லாம பேசுங்க, அமைதியா பேசுங்க அப்படின்னு சொல்றது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒன்று ஜஸ்ட் எப்பவும் போல சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆர் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க ரெண்டு விதமான வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இங்க the librarian said அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா ஆஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பவும் போல சும்மா கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பி குவைட் அப்படி சொன்னாங்கன்னா ஆஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இப்போ இருக்க போறியா இல்லையா, திஸ் இஸ் மை ஆர்டர் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்னும் சொல்லலாம், இல்லை ஆர்டர்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணலாம். சரியா? த லைப்ரேரியன் ஆஸ்ட் ஆர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ்
ஸோ இந்த மாதிரி இது வந்து இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, ஆர்டர்ட் அப்படின்னு வந்தாலே அது இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அங்கே என்ன மாதிரி கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும், ரெண்டு விதம். ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் டு ஆட் பண்ணணும், நெகட்டிவாக இருந்தால் நாட் டு ஆட் பண்ணணும். ஸோ இது பாசிட்டிவா நெகட்டிவா, ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படிங்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அப்போ ஆர்டர் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு speak softly. Okay, when the librarian asked the students to speak softly அப்படினு எழுதலாம், ordered the students to speak softly அப்படினு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல don't open the door அப்படி இருக்குன்னா that is negative statement. அப்ப அங்க என்ன வரணும், not to open the door. asked the students not to open the door, அந்த இடத்துல not to அப்படிங்கிறது கன்ஜங்ஷனா ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 12th ஸ்டாண்டர்ட்க்கு பப்ளிக் 2023 ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் இது. ராஜு said I was playing tennis the whole morning. இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு இல்லையா, இதை இன்டைரக்ட்டா மாத்தணும். சோ இந்த இடத்துல said அப்படிங்கிறது இருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், no issues. I was playing. சோ இது வந்து past tenseல இருக்கு, past continuous tenseல இருக்கு. இது எப்படி மாத்தணும், past perfect tense ல மாத்தணும். சரியா? So Raju said that. இந்த இடத்துல that அப்படிங்கிற conjunction ஆட் பண்ணிக்கலாம். I was playing இருக்கு, அப்போ he had been playing. He had been playing tennis the whole morning. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல ரெண்டு சேஞ்ச் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணி கன்ஜங்ஷன் ஆட் பண்ணி டென்ஸை மாற்றிருக்கோம், அவ்வளோதான். இந்த இடத்துல அட்வர்ப் இருந்தால் நம்ம அட்வர்பை மாற்றணும், தட்ஸ் இட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா. த ஓல்ட் விமன் செட் டு தி பாய் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இது 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓல்டு விமன் செட்னு வருமா, ஸோ இந்த இடத்துல இதை மாற்றணும். ஓகே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ த ஓல்ட் விமன் செட் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்தாலே ரெக்வெஸ்டட், ப்ளீஸ்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஒருத்தங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ரெக்வெஸ்டட் த பாய், requested the boy, இங்க கமாவை எடுத்துறணும். to help her அப்படின்னு வரணும். so it is a positive statement இல்லையா. to help me அப்படிங்கிறது யாரு, the old woman இல்லையா. அப்ப அவங்க சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பாங்க, help me அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த help me எடுத்துட்டு it should be converted to her. pronoun change. ஓகேவா? the old woman requested the boy to help her. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 4 சேஞ்சஸ், மினிமம் 2 சேஞ்சஸ் பண்ணுவோம். ஒன்று இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் தென் கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுறது, to அப்படிங்கிற கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுறது, அண்ட் டென்சஸ் சேஞ்ச் பண்ணுறது, லாஸ்ட்டாக அட்வர்ப் இருந்தால் அட்வர்ப் சேஞ்ச் பண்ணுறது. இது எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு சேனல்ஸில் சர்க்குலேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை படித்தாலே டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் அத்துப்படியாக நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ரீனா செட் ஐ எம் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். இது வந்து 2022 12th பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். ஸோ ரீனா செட் ஐ எம் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ ரீனா அப்படியே எழுதிக்கோங்க, செட்டும் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே எழுதிக்கலாம். ரீனா செட், இங்கே கமா கொட்டேஷன் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் இங்கே கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும். ரீனா செட் தட். ஓகேவா? ஏன்னா இது அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்போ தட் அப்படிங்கிறதான் கன்ஜங்ஷன், இதுதான் ஆட் பண்ண போகிறோம். ரீனா செட் தட் ஷீ ஐ ஆம் அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். ஷீ வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து நீங்கள் கேப்ஸ்லேயே எழுதிக்கலாம், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். ரீனா செட் தட் ஷீ வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக தரேன். இதே மாதிரி டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸும் தரேன், ஈஸியான எக்ஸசைஸும் தரேன். ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கொஷின் கேட்டாலும் நம்ம அந்த 6 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, 2 × 3 = 6, அந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் பாசிவ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் சம்டைம்ஸ் கேட்பாங்க. இதில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சரியா? இஃப் கிளாஸ் கேட்பாங்க. இது எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி விட்டுறேன். ஸோ அசைன்மெண்ட் வேணும், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக #அசைன்மெண்ட் அப்படிங்கிறத
கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் அசைன்மெண்ட் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ பாய் எவ்ரிவன்.